ஜனனி. புரியல, சத்தமா சொல்லுங்க. ஜனனி. ஜனனியா? ஆன்டி பட்டினா அது என்ன வாய்ஸ்னா ஆன்டி மாதிரி போயிட்டு வருது. நுழைவாயிலா? நுழைவாயிலா அப்படின்னா என்ன? என்னங்க சிரிக்கிறீங்க? கட் பண்ணிடுவீங்களா? நீ எடிட்டர் பார்த்து பண்ணி விடு. நெற்களஞ்சியம்மா, எல்லாமே இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க. நான் வந்து ஜெனரல் நாலேஜ் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் அறிவு இருக்கிறவங்க தான் சொல்லலாம், நம்மளுக்கு தான் இல்லையே. ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சோமஜாமத்தி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி பீனிக்ஸ் மாலில் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ரேண்டமாக வர பீப்புள்ஸ்ட்ட அவங்கள பிடிச்சி ஒரு சில நம்ம கொஸ்டின்ஸ், அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்க போகிறோம். இங்கே எத்தனை மக்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஹாய். ஹாய். உங்க பேரு? கரிஷ்மா. ஜகன். உங்க பேரு? கௌஷிக். ஜனனி. புரியல, சத்தமா சொல்லுங்க. ஜனனி. ஜனனியா? நேரம் எடிட்டர் ஒரு பாட்டை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ. ஹாய். ஹாய். உங்க பேரு? வர்ஷா. பிரீதா. சத்தமா. பிரீதா. பிரீதா. உங்க பேரு? யாழ்மொழி. காவியா. காவியா. சஹானா. சகானா. எந்த ஏரியால இருந்து வரீங்க? வேளச்சேரி. வேளச்சேரி தான். அடையார். 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 நீங்களும் அடையார் தான். நான் ஓஎம்ஆர். ஓஎம்ஆர்ல இருந்து வரீங்க? வேளச்சேரி. வேளச்சேரி தானே நீங்க? ஐசிஎஃப்ல இருந்து வரேன். அண்ணா நகர் சைடு. பெசநகர். ஓகே. இப்போ என்னன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு மட்டும் பார்ப்போமா? போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்தியாவின் நுழைவாயில் எங்கு உள்ளது? இந்தியாவின் நுழைவாயில் எங்க இருக்கு தெரியாதா? நுழைவாயில் என்னன்னு தெரியுதா? அதுல தெரியல. லடாக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். வேற ஏதாவது ஆப்ஷன்? டெல்லி. இல்ல. நுழைவாயில் என்னன்னு தெரியுமா? உள்ள வரது. உள்ள வரது எது? உள்ள அங்க இருந்து இது உள்ள வந்தீங்களா? ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் முடியாது. இந்தியாவோட நுழைவாயில் எங்க இருக்கு? நுழைவாயிலா அப்படின்னா என்ன? நுழைவாயில் என்னன்னு தெரியாதா? என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ். இந்தியாவோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு? அதாவது இந்தியா கேட் எங்க இருக்கு? மும்பை. மும்பை. கரெக்ட் ஆன்சர் தான். ஏன் பயந்துட்டே சொல்றீங்க? கரெக்டான ஆன்சர் தான். போல்டா சொல்லுங்க. நுழைவாயிலா? பாகிஸ்தானா? ஏங்க இந்தியாவோட நுழைவாயில் பாகிஸ்தான்ல இருக்கு. இதுக்கு நடுவுல தானே இருக்கு. அது கொஞ்சம் நடுவுலனா பங்களாதேஷா? இல்ல தெரியல. எங்க தெரியலையா? இந்தியாவோட நுழைவாயில் எங்க உள்ளது? நுழைவாயில் பார்டர் இல்ல? புரியல. டெல்லி இந்தியா கேட். இந்தியா கேட் டெல்லியில இருக்கா? டெல்லியில தானே இருக்கு. ஏங்க இந்தியா கேட் டெல்லியில இருக்கு? டெல்லியில தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. டெல்லிக்கு பக்கத்துல தான் இருக்கு. டெல்லியில தான் இந்தியா கேட். கரெக்டா நீங்க சொல்ற ஆன்சர்? அபோ திவாலிக்கு புல்ஜோடி. இந்தியாவோட நுழைவாயில் எங்க உள்ளது? என்னங்க சிரிக்கிறீங்க? நுழைவாயில் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? வாகா பார்டர். இல்ல இல்ல. இந்தியாவோட நுழைவாயில் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுங்களா? டெல்லியே. இந்தியா கேட்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியா கேட் எங்க இருக்கு? மும்பை. மும்பை. நீங்க? ஆமா ஆமா. கரெக்டா? அதே லாக் பண்றீங்களா? மும்பை கரெக்டான ஆன்சர் தான். அது எப்படி இந்தியாவோட நுழைவாயில் ஆகும்? அதுதாங்க சொல்றாங்க. இந்தியாவோட நுழைவாயில் இந்தியா கேட் வந்து மும்பைல தான் இருக்கு. ஜெனரல் நாலேஜ் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் அறிவு இருக்கிறவங்க தான் சொல்லலாம், நம்மளுக்கு தான் இல்லையே. சரி ஓகேங்க, கை கொடுங்க. என் இனமடா நீ. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு நடந்துருச்சு. இந்தியாவோட நுழைவாயில் எங்க உள்ளது? என்ன இந்த கேள்வி கேக்குறீங்க? ஏன்னா இதாங்க ஜெனரல் நாலேஜ். எனக்கு தான் நிச்சயமா நான் சொல்லிட்டேன், அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம், எனக்கு தான் இல்லையே. ஐயோ வீட்டுல ஒரு மிஸ்ங்க கூகுள்ல போட்டு வேணா இதுக்கு எதுக்குங்க நான் கேள்வின்னு எடுத்து வந்து இதை ஒரு கேம்னு பிளே பண்ணணும்? நான் கேமரா முன்னாடி நான் அசிங்க வருத்துறீங்க. சரி ஓகே. நுழைவாயில் கட் பண்ணிடுவீங்களா? நீ எடிட்டர் பார்த்து பண்ணி விடு. கொஞ்சம் அறிவு இருக்கிற மாதிரி பார்த்து விடுங்க. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? நீங்க எனக்கு தெரியல. நாலேஜ் எனி கெஸ்ஸிங்? நுழைவாய் ஐடியா இல்ல. சச்சின் கூட அந்த டீமுக்காக நிறைய வாட்டி விளையாடி இருக்கார். பட்டின் இந்தியன் சொல்ற சச்சின் டெண்டுல்கர் கூட அந்த டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்கார்.
RCB. சாரி சிஆர்சி புது டீம் ஐபிஎல் இருந்து வருது. வைகை அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. வைகை அணை தெரியுங்களா? தெரியும். வைகை அணை அது எந்த மாவட்டத்தில் இருக்கு? சும்மா ஒரு கெஸ்ஸிங். மதுரையா? மதுரை ஆல்மோஸ்ட் கரெக்ட். மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கு. மதுரை பக்கத்துல என்ன இருக்குன்னு சார்? மதுரைக்கு பக்கத்துல சும்மா ஒரு ஸ்டாப் தள்ளி போங்க. திருச்சியா? மதுரையில இருந்து அடுத்த ஸ்டாப் 1 to 1 பஸ் போல ஸ்ட்ரைட்டா திருச்சியில தான் நிக்கும் போல. தெரியும். ஓகே, திருச்சியில இருந்து கொஞ்சம் ரைட்ல போங்க. எனக்கு ரூட்லாம் தெரியாதுங்க. ரூட்லாம் தெரியாதா? எந்த ரூட்டுமே தெரியாதுங்களா? பீட் ரூட். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பொண்ணு நிக்குது. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? அதெல்லாம் தெரியும். வழி தெரியாது. வழி தெரியாதுங்களா? வைகை அணை எந்த மாவட்டத்துல? திருநெல்வேலி இல்ல. தஞ்சாவூர் இல்ல. தூத்துக்குடி இல்ல. மதுரை பக்கத்துல வந்துட்டீங்க. கிருஷ்ணகிரி. மதுரைக்கும் கிருஷ்ணகிரி எங்கேயும் இருக்கியா? மதுரை திருச்சி. இல்ல, இன்னும் கொஞ்சம் அப்படியே ரைட்ல போங்க. தெரியலடா. வைகை அணைன்னா என்னன்னு தெரியுமா? ரிவர் வைகை அணை. அந்த வைகை அணை எந்த மாவட்டத்துல இருக்கு? சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க. மதுரை பக்கத்துல வந்துட்டீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க. தெரியல. ஏன் முகத்தை பாக்காதீங்க? முகத்துல இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வைகைன்னா என்ன தெரியுங்களா? படிச்சிருக்கேன். ஆறு. அந்த ஆறோட அணை எங்க இருக்கு? வைகை அணை எங்க இருக்கு? எந்த மாவட்டத்துல? மதுரை பக்கத்துல வந்துட்டீங்க, அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போடுங்க. மதுரை பக்கத்துல தெரியல. மதுரை பக்கத்துல ஏதாவது கெஸ்ஸிங் வரும் பாருங்க. வந்துருச்சு, இவ்வளவு தூரம் வந்துருச்சு உங்களுக்கு. சொல்லுங்க. மதுரை பக்கத்துல ரெண்டு ஊர் தெரியல. வைகையா? எனக்கு வைகை எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் தெரியும். வைகைன்னா என்னன்னு தெரியுங்களா? ஆறு தெரியும். அது எங்க இருந்து வருது? எனி கெஸ்ஸிங். மதுரைக்கு பக்கத்துல தான் வந்துட்டீங்க. மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கு. தஞ்சாவூர். மதுரைக்கு பக்கத்துல தஞ்சாவூர் இருக்கா? மதுரையோட கொஞ்சம் நெருங்கின இடம் தான். தெரியல ப்ரோ. நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணீங்களா? ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதுல ஒருத்தர் மீசை வச்சுட்டு வணக்கண்டா மாப்பிள்ளன்னு ஒரு ஊர் சொல்லுவாரு. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. விழுப்புரம். தர்மபுரி. தெரியலையா? வைகை அணை எந்த மாவட்டத்துல இருக்கு? வைகை டேம். மதுரை இல்ல. மதுரையில இருந்து அப்படியே மதுரையில இருந்து பஸ் ஏறி அப்படியே வந்தீங்கன்னா திருச்சி, விழுப்புரம், மேகமலை போறது. தேனி சைடா? தேனி சைடு தெரியலண்ணா. இல்ல, கரெக்டா தான் கெஸ் பண்ணீங்க. அந்த சைடு போயிருக்கேன், பட் அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரியல. கரெக்டா தேனி தான். தேனி தானா? ஆமா, தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஓகேங்களா? வைகை அணை எந்த மாவட்டத்துல இருக்கு? ஜெனரல் கேள்வின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க சொல்றீங்க பாத்தீங்களா? வைகை அணைனா என்னன்னு தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அது எந்த மாவட்டத்துல இருக்கு? சும்மா எனி கெஸிங். தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆனா கன்னியாகுமரி. அந்த அங்க ரொம்ப அந்த சைடு போனாங்க. கொஞ்சம் முன்னாடியே வாங்க. சொல்லுங்க. வைகை அணை எந்த மாவட்டத்துல இருக்கு? வைகை எதுமா இருக்கு? பொட்டேட்டோ, இன்னொரு பொட்டேட்டோ. வைகை அணை வந்து தேனி மாவட்டத்துல இருக்க ஆண்டிப்பட்டியில இருக்கு. தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டினா அதெல்லாம் வாய்ஸ்னா ஆன்டி மாதிரி போயிட்டு வருது. ஐயோ, பார்த்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வாங்க. ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இது வெக்கன்னு சொல்ல முடியாது. அசிங்கமாய் பச்சிக்குமாருன்றது சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எது? விவசாயம் தொழில். அதான் அந்த நெற்களஞ்சியம்னு எதை சொல்லுவாங்க? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம்னு எந்த மாவட்டத்தை சொல்லுவாங்க? திருநெல்வேலி மாவட்டம். மாவட்டம்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எதுங்க? ஆனா சத்தியமா சொல்றேன், ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு படிக்கலாம். சரி, ஓகே. பெரிய கோவில்னு சொல்லுவாங்களே, எந்த ஊர் பெரிய கோவில்? மதுரை. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தஞ்சாவூர். கரெக்ட் தான். தஞ்சாவூர். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தெரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் கோயம்புத்தூர். சொன்னல எல்லாரும் தப்பு தப்பா சொல்லுவேன். திருநெல்வேலியா? திருநெல்வேலி கிடையாது. அடுத்து
பிக் டெம்பிள் இருக்கு இந்த இடத்துல. தஞ்சாவூர். ஓகே கரெக்ட் ஆன்சர். நெற்களஞ்சியம்னா என்ன? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம். அதாவது நெற்களஞ்சியம்னா இங்கிலீஷ்ல. அதுதான் எனக்கு தெரியல. பரவா படிடா. நெற்களஞ்சியம்னா எங்களுக்கும் தெரியலையே. நெற்களஞ்சியம்னா என்ன சொல்லுவாங்க? நிறைய அந்த விவசாயம் சார்ந்த ஒரு இடம். தெரியல, ஏதாச்சும் க்ளூ தெரியலையா? பிக் டெம்பிள் இங்க தான் இருக்கு. தஞ்சாவூர் தான் நினைச்சீங்களே, சொல்லலையே. நினைச்சேன். அது ஏதோ கோயில் சம்பந்தமா அந்த ஊர், அதுக்கு போயிருவோம் அப்படி ஒன்று. சரி ஓகே கரெக்டா சொல்லுங்க. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எது? நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒன்லி பீஸா ஒன்லி பர்கர். தெரியல. நல்லா ஒரு 5th வரைக்கும் போய் யோசிச்சு பாருங்க. 5th படிச்ச புக்ல இருக்கு க்ளூ. ஓகேவா? இங்கதான் பிக் டெம்பிள் இருக்கு. தஞ்சாவூர். தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். ஓகேங்களா? தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எங்க இருக்கு? தஞ்சாவூர். இதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்ல இப்பதான் பட்டு வந்துச்சு. ஓகே, இவ்வளவு நேரம் என்னைய பேசி டைவர்ட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிதானே? தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம். நெற்களஞ்சியமா? எல்லாமே இவ்வளவு கம்மியா கேக்குறீங்க. நான் வந்து ஃபுல்லாவே நூடுல்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுற பொண்ணு. என்கிட்ட வந்து நெல்லை பத்தி எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எங்க இருக்கு? ஏதாவது இதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஏதாவது குழுல சொல்லலாம். தெரியலையே. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எது? தெரியலண்ணா. நான் தெரியல அப்படின்னா நெல்லுன்னா நான் தெரியுமா? அரிசி. அந்த நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எங்க இருக்கு? தெரியலண்ணா. தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் எதுன்னு தெரியலையா? அடுத்த கொஸ்டின் வந்து யாரோட பிறந்த நாள நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம்? ஜவஹர்லால் நேரு. மகாத்மா டீச்சர்ஸ் டேவா? பிறந்த நாள நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். வளர்ச்சி இல்லையே. தமிழ்நாட்டுக்காரர் தான். காமராஜரா? ஆமா. ஓகே, ஒண்ணுக்காவது கரெக்டா சொல்லிட்டா போல. கல்வி வளர்ச்சினா கல்வி வளர்ச்சி நாளா ஒரு தலைவரோட பிறந்த நாளா கொண்டாடுவோம். அது யாரோட தலைவர்? இங்கிலீஷ்ல என்னது? இங்க பாருங்க, அங்க இருந்து ஆன்சரே வந்துருச்சு. அமைதியா இருங்க. இல்ல உங்களோட இது கோவம்லாம் எனக்கு புரியுது. சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் ஆன்சரே சொல்லிட்டாங்க, நீங்க கவனிக்கல. அந்த ஆன்சர் என் காதுலயே விழுந்துருச்சு. காமராஜர். புரியல, கேட்கல சத்தமா. காமராஜரா கிடையாது, காமராஜர் தான். ஓகே சரி ஓகே. 4th கொஸ்டின் வந்து யாரோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம்? காமராஜர். கரெக்டா படிக்கிற பொண்ணு தான், கை கொடுங்க. பரவாயில்ல, ஒரு கொஸ்டின் ஒழுங்கா படிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோட பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம்? அம்பேத்கரோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். என்னைய கொஞ்ச நேரம் குழப்பி விட்டாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட கெஸ்ஸிங். கரெக்டான ஆன்சர் தான். யாரோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம்? காமராஜ். கரெக்ட். கை கொடுங்களா ஃபர்ஸ்ட். இல்ல கை கொடுங்க. இந்த இடத்துல நான் பாராட்டி விழா நடத்தியே ஆகணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியாம கரெக்டா பெருந்தலைவர் காமராஜ் இருக்கிறாவது கரெக்டா சொன்னீங்களா? கை கொடுங்க. கரெக்டான ஆன்சர் தான். இல்ல கரெக்டான ஆன்சருங்க. இந்த அடக்க வழக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி கொஸ்டின், தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? டெல்லி. ஐயோ, பெருமாள் நான் என்ன பண்ணுவேன்? இந்தியா நினைச்சிட்டேன். தமிழ்நாட்டுக்கு வந்து செங்கல்பட்டா? இல்ல இருங்க நிமிஷம். சென்னையா? நான் சென்னை கிடையாதுங்க, தஞ்சாவூர். ஜோக்கடா? இல்ல. ஐயோ சரி, நான் ஹிண்ட் தாங்க. ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. நீங்க சென்னையான்னு கேட்டீங்க, என்ன பார்த்து சென்னையான்னு கேட்டீங்க. நான் சென்னை கிடையாது, தஞ்சாவூர். சென்னை. ஓகே, கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? என்னடா இவன்? இவன் 10வது 5வது 7வது சொல்லுவாங்களா? தமிழ்நாடா? சென்னை. யார் சொல்லி கொடுத்தா? நானே. நீங்களா சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அது தப்பாச்சு. சென்னைங்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? தமிழ்நாடோட தலைநகரம் டெல்லியா? தமிழ்நாடு எங்க இருக்கு? டெல்லி எங்கடா இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடோட தலைநகரம் எது? தெரியலையா?
சென்னை தான். சென்னை தான். நீயே சொன்ன தப்பா நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? என்னது இதுனா? வேளச்சேரியா? ஐயோ சென்னை. சென்னையா? கரெக்டா சொல்றீங்களா? கரெக்ட் நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? சென்னை தானே. சென்னை தானு கேட்க கூடாது, கரெக்டா சொல்லுங்க. சென்னை. சென்னை, ஓகே கரெக்ட். தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? சென்னை. கரெக்டா சொல்றீங்களா? தமிழ்நாடோட தலைநகர் சென்னை தானே. டவுட் இல்லாம சொல்லுங்க. சென்னை தான் கரெக்டான ஆன்சர் தான். ஓகே. தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? சென்னை. கரெக்டா நீங்க சொன்ன ஆன்சர். இது மட்டும் எப்படி கரெக்டா சொன்னீங்க? ப்ரோ எனக்கு தெரியும், நீங்க திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணனே எனக்கு எல்லாம் மறந்துருச்சு. தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? சென்னை. சென்னை. சென்னை இல்லனா சென்னை இல்லனா பக்கத்துல மயிலாப்பூர். இல்ல சென்னை தான். சென்னை தானா? கரெக்டா சொன்னீங்களா? ஓகே கரெக்ட் தான். தமிழ்நாட்டோட தலைநகரம் எது? சென்னை. கரெக்டா? கரெக்ட். ஓகே தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை தான். ஓகே, சப்ஸ்கிரைப் டு ஜெம் டிவி. ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா? அதே ஐடி கொடுக்குறேன், பாத்துருவீங்களா? அதெல்லாம் இந்த போட்டோ என்ன வேலைய விட்டு தூக்கிடுவாங்க. ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஜனனி நீ பேச மாட்டேன். நான் அப்பவே பேசிட்டு தான் இருப்பேன். சரி ஓகே தேங்க் யூ. சென்னடி சென்னடி நீ நானும் ஓடினோமா? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.